எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் தேவையெல்லாம் தேவதையே. அத்தியாயம் 35. தர்ஷினியை தேவா பேசியதை ஜெய் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தவன் தர்ஷினி அழுகையுடன் சென்று தன் இடத்தில் அமர்ந்ததும், டெய் மச்சான், தேவா, நீயாடா பேசினது? இது கனவா இல்ல நனவா என தேவாவை கிள்ளி பார்த்து கொண்டான். ஆ, டெய், வலிக்குதுடா என கையை தேய்த்து கொண்டான். டேய், நீயாடா அவளை பேசுன? எங்க அவ வந்து பேசினதும் எமோஷனல் ஆகி திரும்ப அவ பக்கம் ஓடிடுவியோன்னு பார்த்த. ஆனா நீ என்னடான்னா அவ முகத்தை கூட பார்க்காம எடுத்தெறிஞ்சு பேசி போட்ட. டேய், சும்மா இருடா, மனசெல்லாம் வலிக்குதுடா மச்சா. அவ அழுகுறா பாருடா. எனக்கு ஏண்டா இந்த நிலைமை? அவனின் உச்சக்கட்ட வேதனையை கண்ட ஜெய், டேய், அப்புறம் எதுக்குடா அவளை இப்படி பேசின என கேட்க, வேற எப்படிடா பேச சொல்ற? பயமா இருக்குடா மச்சா. எங்க அவ அழுகிறத பார்த்து மனசிறங்கி அவகிட்ட போயிருவேணும்னு. டேய், ஏண்டா இப்படி? அதுக்கு பேசாம அவகிட்ட பேசிடுடா. அவகிட்ட பேச ஆரம்பிச்சா திரும்ப நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிருவேண்டா. இதுக்கப்புறம் எந்த ஏமாற்றத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு என் இதயத்துல பலம் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் விலகிறது தான் நல்லது என்றவன் அவள் முகம் பார்க்க, தர்ஷினி காது மூக்கு என அனைத்தும் சிவந்த நிலையில் அமர்ந்திருந்தாள். டேய், கேண்டீன் போவோண்டா. இன்னும் கொஞ்ச நேரம் அவ முகத்தை பார்த்தா அவகிட்ட போயிருவேண்டா மச்சான். வேணாண்டா என எழுந்து வெளியே செல்ல ஜெய்யும் அவன் பின்னால் சென்று விட்டான். நாட்கள் இப்படியே நகர தேவாவிடம் தர்ஷினி எப்போது பேச வந்தாலும் அவன் முகம் கொடுத்தே பேசவில்லை. தர்ஷி ஒவ்வொரு தடவையும் அதிக ரணத்தை அனுபவித்தாள். அன்று வசி தர்ஷியை பார்க்க வந்தவன் அவளின் கலையிழந்த முகத்தை பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்போதும் குறும்பென மின்னும் கண்களின் சோகம் மட்டுமே நிலைத்திருக்க மரத்தடியில் அமர்ந்திருக்கும் அவள் அருகில் சென்றவன், ஏய் தர்ஷி, என்னாச்சு? ஏன் தனியா உக்காந்திருக்க என அவள் தோளில் கை வைக்க, தர்ஷி பித்து பிடித்தது போல்தான் அமர்ந்திருந்தாள். ஹலோ மேடம், என்னாச்சு? மீண்டும் அவள் முகத்தருகே சொடக்கு போட்டு அழைக்கவும் தான் சுயத்திற்கே வந்தாள். வசியை பார்த்ததும் கண்களில் நீர் கோர்க்க, சீனியர் என திக்கி திணறி அழைக்கவும் சூழ்நிலையை புரிந்து கொண்டவன், சரி வா என அழைக்க அவளும் கீ போட்ட பொம்மை போல் அவன் பின்னால் எழுந்து சென்றாள். காருக்கு அழைத்து சென்றவன் அவளை ஏற்றிக்கொண்டு வெளியே சென்று விட்டான். எப்பவும் வாய் ஓயாது பேசி வரும் அவள் கண்ணாடியில் தலை சாய்த்து எதையோ இழந்தது போல் வருவதை அவனால் பார்க்க சகிக்கவில்லை. என்ன இருந்தாலும் அவனும் மனதார விரும்பிய பெண் அல்லவா? ஓரிடத்தில் காரை நிறுத்திவிட்டு தர்ஷியிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். என்னாச்சுமா? உன் லவ்வ தேவா கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? கசந்த புன்னகை சிந்தியவள் இல்லை என்பது போல் தலையாட்ட, ஏன் என வசி கேட்டான். அவன் என்கிட்ட பேசவே விரும்பல சீனியர். நான் பேச போனாலே என்கிட்ட கடுப்படிக்கிறான். முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்னால அவனை பத்தின எண்ணத்தை மனசுல பூட்டி வச்சுக்க முடியல. உண்மையை சொல்ல போனா போன் பண்ணாலும் பிளாக்ல போட்டிருக்கான். அவன் இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. குரல் தழுதழுத்தது. அவள் கண்களை துடைத்து விட்டவன், இதுக்கு போய் அழுகிற? நான் சொல்றத கேளு. பழையபடி உன் ஃபார்முக்கு போ. இப்படியே அழுது அழுது ஓஞ்சு போய் உக்காராத. பழைய தர்ஷியா போய் அவன்கிட்ட பேசு. அப்புறம் உனக்கு எப்போ தோணுதோ அப்ப அவன்கிட்ட உன் காதல சொல்லு. அவன் திட்டுனா உன்னால ஏத்துக்க முடியாதா என்ன? திட்டுனா பரவாயில்ல சீனியர், என்ன பார்த்து கூட பேச மாட்டேன்றா. இங்க இருந்து போன்னு விரட்டி அடிக்கிறான். ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் போல. நாம தான் அவனுக்கு வேற விதமா புரிய வைக்கணும் என வசி எண்ணியவன், சரி நான் பாத்துக்கிறேன். இனிமே நீ அழக்கூடாது, சரியா? தென் இனிமே அவன்கிட்ட கெஞ்சாத. உன் உரிமைய நீ தான் எடுத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரி சீனியர். ஆனா நீங்க என்ன அவன்கிட்ட பேச போறீங்க? என் லவ்வ பத்தி சொல்ல போறீங்களா? நோ நோ, அது ஏன் வேலை இல்லம்மா. அவங்க காதல அவங்க தான் சொல்லணும். மத்தபடி என்னால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா உனக்காக நான் செய்வேன், சரியா? சரி சீனியர். ரைட்டு, போற வழியில ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, அங்க போயிட்டு போலாம் என அழைத்து சென்றான் வசி. தேவா கல்லூரியில் தர்ஷியை காணவில்லை என்றதும் அவள் வசியுடன் தான் சென்றிருப்பாள் என புரிந்து கொண்டான்.
கல்லூரி முடிந்து பைக்கை எடுக்க செல்லும் போது அமிர்தாவும் தனது ஸ்கூட்டியை எடுக்க வந்திருந்தாள். அப்போது அமிர்தாவை பார்த்தவன், ஹாய்மா, எப்படி இருக்க என அவள் அருகில் சென்று பேச்சு கொடுக்க, ஹாய் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கவே முடியல என இருவரும் சகஜமாய் பேசிக் கொண்டிருக்க, அப்போதுதான் வசியும் தர்ஷினியும் காரில் உள்ளே நுழைந்தனர். இருவரும் பேசிக் கொள்வதை பார்த்த தர்ஷி, பாத்தீங்களா சீனியர், இவகிட்டதான் இப்பெல்லாம் இவன் பேசுறான், என்ன கண்டுக்கிறதே இல்ல. ஆமா, பார்த்தாலே தெரியுது, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் போல. நீ சீக்கிரமா உன் லவ்வ சொல்லிரு, இல்லனா அவ முந்திக்க போறா. நீ உன் ஸ்கூட்டியை எடுத்துட்டு பார்த்து போமா என உசுப்பேத்தி அனுப்பிவிடவும் கோபமாய் தனது பேகை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி தன் ஸ்கூட்டியை எடுத்து அவர்கள் இருவரையும் முறைத்தவள் தேவாவின் வண்டியை தன் ஸ்கூட்டியை வைத்து ஒரு இடி இடிக்க பெரும் சத்தத்தோடு அது கீழே விழுந்தது. அங்கு நின்றவர்கள் திரும்பி பார்க்க தேவாவும் அதிர்ச்சியுடன் தான் அவளின் செய்கையை பார்த்தான். அவன் பைக்கை இடித்து தள்ளிவிட்டு தேவாவை முறைத்து விட்டு அங்கிருந்து வேகமாய் செல்ல, அம்ருதா, அடியை முட்டக்கண்ணி, எதுக்குடி அந்த பைக்கை தள்ளிவிட்டு போற என கத்த, ஏமா பேசாம இரு, அவளுக்கு தெரிஞ்சா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவா என அவள் வாயை அடக்கியவன் ஓடி சென்று தனது பைக்கை தூக்கி நிறுத்தினான். ராட்சசி, வர வர கொழுப்பு ஜாஸ்தியா போயிருச்சு, எவ்வளவு ஃபாஸ்டா போறா பாரு என முணுமுணுத்தான். அவன் அருகில் வந்த அமிர்தா, ப்ரோ, வாட் ப்ரோ, இதெல்லாம் வெரி ராங் ப்ரோ என்ன டைலாகை விட, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடுமா, சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்து போ என்றவன் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாய் சென்றான். வேற எதுக்கு? அவள் வண்டியில் வேகமாய் சென்றதும் பயந்தவன் அவளை பின்தொடரதான். அன்று இரவு வசி தேவாவிற்கு போன் செய்தான். டேய் தேவா, வீட்ல இருக்கியா? ஆமா சீனியர், என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் என சந்தேகத்துடன் கேட்க, ஆமாண்டா, உன்கிட்ட பேசணும், உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிற, வரட்டா? சீனியர், எதுக்கு வெளியில நிக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு வர வேண்டியது தானே என்றவன் போனை காதில் வைத்துக்கொண்டு வெளியே சென்று கதவை திறக்க வசி காரில் சாய்ந்து நின்றிருந்தான். சீனியர், உள்ள வாங்க என அழைத்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மணியை பார்க்க 9 என காட்டியது. இந்நேரத்துல எதுக்கு வந்திருக்கிறாரு என்ற எண்ணம் தோன்ற உள்ளே வந்த வசியிடம், சீனியர் சாப்பிட்றீங்களா, அம்மாவை தோசை சுட்டு தர சொல்லவா என கேட்டான். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும், வா என மாடிக்கு அழைக்க தேவாவும் வசியின் பின்னால் மாடிக்கு சென்றான். சீனியர், இதுவும் பிரச்சனையா? வசி கூலாக அங்கிருந்த திண்டில் ஏறி அமர்ந்தவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட தர்ஷிய பத்தி தான் பேச வந்த என பெருமூச்சு விட்டவன், அவளை பத்தி பேச என்ன இருக்கு சலித்து கொண்டவனை உற்று பார்த்தான் வசி. இல்லடா, இந்த தர்ஷி மேல ஏனோ எனக்கு நம்பிக்கையே வரமாட்டுது, அவன் நல்ல கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியலப்பா என சொன்னதும் தான் தாமதம். தேவா அவன் சட்டையை பிடித்திருந்தான். அவ்வளோ தாண்டா உனக்கு மரியாதை, இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசின உன்னை கொன்றுவேன். பற்களை கடித்து கண்கள் சிவந்து மிரட்டியவனை பார்க்க வசிக்கே சிறிது ஆட்டம் கண்டது. வசி தன் காலரை பிடித்து அவன் கைகளை முறைத்து பார்த்தவன், மரியாதையா கையை எட்ரா என மிரட்டவும் தேவா சுயத்திற்கே வந்தான். அவன் மேலிருந்து கையை எடுத்தவன் தன் தலையை கோதி பெருமூச்சு விட்டு கொண்டான். டேய், அவ என் கூட இருக்கிறப்பெல்லாம் எப்ப பாரு வேறொரு பையனை பத்தி தாண்டா யோசிக்கிறா, எனக்கு மட்டும் அப்ப எப்படி இருக்கும்? தேவா கண்களை மூடித்திருந்தவன், சீனியர் வேணாம், உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்க, அதை கெடுத்துக்காதீங்க, இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. டேய், என்ன உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? ரொம்ப யோக்கியமான ஃப்ரெண்டு தாண்டா உனக்கு, முதல்ல உன் கூட சுத்தனா, இப்ப ஏன் கூட என சொல்லி முடிப்பதற்குள் தேவா அவன் வாயிலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டிருந்தான். மேலுதட்டில் பற்கள் குத்தி ரத்தம் வெளியேற வசி அசராமல் அதை துடைத்து கொண்டவன், நீ என்னடா ரொம்ப துள்ற, அவ என் கூட சுத்துறத பார்க்க உனக்கு பொறாமையா இருக்கா? தேவாவின் வாயை புடுங்க பார்க்க, யாரு கூட பொறாம? மீண்டும் அவனை குத்த செல்வதற்குள் அவன் கையை வசி தடுத்து பிடித்திருந்தான். ஆமாண்டா, உனக்கு பொறாமதான். தர்ஷி ஒவ்வொரு தடவை என்கிட்ட பேசுறப்ப உன் முகத்தை பார்த்திருக்கேனே, செத்து போய் நிப்ப, அவ்வளவு பொறாம பிடிச்சவன்டா நீ.
டேய் புறம்போக்கு, என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. வேணாம். ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றிருந்தான் தேவா. நான் முடிஞ்ச அளவு அவளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கழட்டி விட போறேன். டெய் பொறுக்கி என அவன் சட்டையை பிடிக்க, வசியும் அவன் கையை பதிலுக்கு பிடித்து தள்ளி விட்டிருந்தான். மீண்டும் நக்கலாக சிரித்து, என்னடா உனக்கு பொறாமையா இருக்கு போல, வேணும்னா நீயும். தேவா கட்டுக்கடங்க கோபத்துடன் பிடித்து தள்ள இருவரும் கீழே விழுந்து சண்டையிட்டு புரண்டனர். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.